Happy morning students. Example 11.14. The probability density function of random variable x is given by probability density function of function கொடுத்திருக்காங்க f of x equal to k 1 to 5 0 na otherwise. Find first subdivision distribution function, second one p of x less than 3, third one p of 2 less than x less than 4, fourth one p of 3 less than or equal to x. So first in the function எடுத்துக்கலாம் f of x equal to k 1 less than or equal to x less than or equal to 5 0 na otherwise. So இதில் நம்ம first k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா minus infinity to infinity f of x dx equal to 1. ஸோ நமக்கு லிமிட் வந்து 1லேருந்து 5. டினாமினேட்டர் அதாவது லோயர் லிமிட் அப்படியே போட்டுக்கோங்க. மேலே வந்து ஃபஸ்ட் லிமிட் 1. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 f of x dx ப்ளஸ் இங்கே என்ன லிமிட் போடுறோமோ அதே லிமிட் இங்கே லோயரில் வரணும். அடுத்த நம்பர் 5 f of x dx ப்ளஸ் இதே லிமிட் லோயர் லிமிட்டாக வரணும் டு இன்ஃபினிட்டி f of x dx ஈக்குவல் டு 1. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி லோயர் லிமிட்டாக இருக்கணும், லாஸ்ட்டில் வந்து அப்பர் லிமிட் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த வேல்யூஸ் மட்டும் கூட போடலாம். இன்டெக்ரல் 1 to 5 f of x dx ஈக்குவல் டு 1 வரைக்கும் கூட போடலாம். ஏன்னா இது ரெண்டு டர்மே நமக்கு 0 தான் ஆகும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் எதுவுமே இல்லை, 1 to 5 தான் கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1ம் நமக்கு வேல்யூ இல்லை, 5 கிரேட்டர் தென் 5ம் வேல்யூ இல்லை. ஸோ இதுவும் 0. இதுக்கு மட்டும் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணலாம். 1 to 5க்கான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா k. ஸோ k dx ப்ளஸ் இதோட வேல்யூவும் 0 ஈக்குவல் டு 1. இல்லை k வந்து கான்ஸ்டன்ட், dxஐ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x. லிமிட் 1 to 5 ஈக்குவல் டு 1. இப்போ அப்பர் லிமிட் 5 மைனஸ் லோயர் லிமிட் 1 ஈக்குவல் டு 1. ஸோ k இன்ட்டு 4 ஈக்குவல் டு 1. இதுலேருந்து நம்ம கேவோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 1/4. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ f of x ஈக்குவல் டு கேவோட வேல்யூ 1/4. லிமிட் 1 less than or equal to x less than or equal to 5 0னா அதர்வைஸ். இப்போ 4 சப்டிவிஷன் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். Distribution function formula capital F of x equal to P of x less than or equal to x equal to minus infinity to x f of u du. இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ நமக்கு 1லேருந்து 5 வருது. ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அதை லெஸ் தென்னில் ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். ஸோ வென் எக்ஸ் லெஸ் தென் 1 விட கம்மின்னு அர்த்தம். So f of x equal to minus infinity to x f of u du. So minus infinity to x 1 விட கம்மி, 1 விட கம்மினா எதுவுமே இல்லை. ஸோ 0 du ஆன்சர் வந்து நமக்கு 0 ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு 1 when 1 less than or equal to x less than 5. இப்போ பாருங்கள் f of x equal to ஃபார்முலா எழுதிக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் யூ டியூ. ஸோ இது ரெண்டு வேல்யூவை நம்ம பிரிக்க போகிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி லோயர் லிமிட் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா லிமிட் 1 எடுத்துருக்கோம். ஸோ 1 எஃப் ஆஃப் யூ டியூ ப்ளஸ் இதே நம்பர் இங்கே போகணும். ஸோ 1 to எக்ஸ். நமக்கு ஃபார்முலாவில் லோயர் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், அப்பர் லிமிட் எக்ஸ் இருக்கும். ஸோ நடுவில் இப்போ நம்ம எடுத்துருக்க இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 1 எஃப் ஆஃப் யூ டியூ. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வந்து நமக்கு வேல்யூ தெரியாது. ஸோ இதோட ஆன்சர் வந்து 0. 1 to எக்ஸ்னா ஆன்சர் வந்து 1/4. ஸோ 0 ப்ளஸ் 1 to எக்ஸ் இதோட வேல்யூ 1/4 du. So 1/4 constant du integrate பண்ணிங்கன்னா u limit வந்து 1 to x.
ஸோ 1/4 இன்ட்டு அப்பர் லிமிட் எக்ஸ் லோயர் லிமிட் 1. இப்போ நெக்ஸ்ட்டு when x greater than or equal to 5 அப்படி இல்லைனா 1 அதாவது 5 less than or equal to x less than infinity கூட நீங்கள் எடுக்கலாம் சரிங்க. இப்படி எடுத்தாலும் ஒன்று தான், இப்படி எடுத்தாலும் ஒன்று தான். ஸோ greater than or equal to 5 எடுக்கிறோம். ஆல்ரெடி நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 போட்டிருக்கோம், 1 to 5 இப்போ போட போகிறோம். ஃபார்முலா எழுதிக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் f of u du. ஸோ லோயர் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி, நடுவில் வந்து 1 f of u du ப்ளஸ் 1 to நம்ம இப்போ லிமிட் என்ன எடுத்துருக்கோம்னா 5 எடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி 1 போட்டிருக்கோம், அதே 1 தான் நம்ம இங்கே திரும்ப வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சரிங்களா. 1 to 5 f of u du ப்ளஸ் இதே அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டில் போடணும். 5 to இந்த மேலே என்ன லிமிட் இருக்குன்னா எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ் f of u du. ஸோ இதோட வேல்யூ நமக்கு இல்லை, கிரேட்டர் தென் 5ஓட வேல்யூ நமக்கு இல்லை. ஸோ 1 to 5க்கான வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது 0. 1 to 5க்கான வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/4 இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 1 to 5க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/4, அதாவது 1லேருந்து 5 வரைக்கும் வர வேல்யூஸ். கிரேட்டர் தென் 5னால் நமக்கு இல்லை, ஸோ இதுவும் வந்து 0. ஸோ இதில் 1/4 வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துலாம். du இன்டகிரேட் பண்ணிங்கன்னா u லிமிட் 1 to 5. ஸோ இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போடலாம். இப்போ 1/5 இன்ட்டு அப்பர் லிமிட் வந்து 5, 1/4 அப்பர் லிமிட் 5 மைனஸ் லோயர் லிமிட் 1. ஸோ 1/4 இன்ட்டு 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 1. இப்போ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். f of x equal to ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, அது வந்து லெஸ் தென் 1. அடுத்த ஆன்சர் 1/4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, அதுக்கான லிமிட் வந்து 1 less than or equal to x less than 5. அடுத்தது வந்து x greater than or equal to 5 வந்து ஆன்சர் 1. ஸோ அதை அப்படியே ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். 0னா x less than 1, அடுத்தது 1/4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, 1 less than or equal to x less than 5. நெக்ஸ்ட் வேல்யூ 1, x greater than or equal to 5. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா p of x less than 3. p of x less than 3. ஸோ லெஸ் தென்னா நம்ம அதை வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ x less than or equal to 3. இப்போ 3ன்ற வேல்யூஸ் இது வந்து நம்ம f of 3ன்னு போடலாம், இல்லைனா நீங்கள் அப்படியேவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ f of 3. இப்போ 3ன்ற வேல்யூ எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவில் வரும். ஸோ அதுக்கான கொஷின் வந்து 1/4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஸோ 1/4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ தான் 3. ஸோ 3 மைனஸ் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 1/4 இன்ட்டு 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். p of 2 less than x less than 4. லெஸ் தென்னாலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ 2 less than or equal to x less than or equal to 4. இதோட ஃபார்முலா f of b மைனஸ் f of a. bன்றது 4, aன்றது 2. ஸோ 4, 2 ரெண்டுமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலில் தான் வரும். ஸோ 1/4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, இதுக்கும் 1/4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 1/4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இதில் எக்ஸோட வேல்யூ 4, இதில் எக்ஸோட வேல்யூ 2. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா 1/4 இன்ட்டு 4 மைனஸ் 1 மைனஸ் 1/4 இன்ட்டு 2 மைனஸ் 1. ஸோ 1/4 இங்கே 3, இங்கே வந்து 1. ஸோ 1/4 இன்ட்டு 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன். p of 3 less than or equal to x. இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி போடுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதுங்க. இப்போ எக்ஸ் பக்கம் இது வந்து லெஸ் தென் இருக்குது. ஸோ இப்படி வரும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் போடும்போது நமக்கு சிம்பிள் வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இதுக்கு ஃபார்முலா 1 மைனஸ் p of x less than 3. ஸோ 1 மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் 3க்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் 1/2. ஸோ அதை வேல்யூ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணிங்கன்னா 1/2. தட்ஸ் ஆல்.
Thank you, students.